ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். என்னங்க நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இந்த மாதிரி பாடுபடுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாகவே இந்த ஏப்ரல் மாதம் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போயிருக்கு. ஒன்றும் மூமெண்ட்டே கிடையாது. மேலேயும் போகல, கீழேயும் வரல, அப்படியே நின்று போயிருக்கு. பூரா எல்லா காயின்ஸும் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின், ஆல்ட் காயின்ஸு எல்லாமே கூட நின்று போயிருக்கு. ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. அதனால தான் கொஞ்ச நாளாக நான் வீடியோ கூட பண்ணல. என்னத்தை பண்ணுறது, என்ன இருக்குது, ஒன்றுமே மூமெண்ட்டு கிடையாது. அதுக்கு மெயினாக 2 இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த டேரிஃப் வார். நீங்கள்லாம் இப்போது நல்லா தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. இந்த டேரிஃப்ஸ்ன்றது என்ன, ஏது, அதெல்லாம் விவரமாக தெரிஞ்சிருக்கும். அது இன்னும் டேரிஃப் வார்ன்றது, டென்ஷன்ன்றது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதால் நம்ம கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் கூட இருக்குது, அதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளமால் பையர்ஸ் எல்லாம் யாரும் பை பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா செல்லிங்கோட யாரும் விற்க மாட்டேன்றாங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த டேரிஃப் வார்ன்றது இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும்? இதால் இன்னும் நம்ம எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஏன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ உலக நாடுகளில் இருக்கிற ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டது. ஆனால் நம்ம கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதிக்கப்படலை. கிட்டத்தட்ட நம்ம பிட்காயின் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2 டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் சார், அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் சார் $77,000 கீழே டவுனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் $80,000 மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பிட்காயின் பார்த்திங்கன்னா $85,250 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டேபிளாக, ஸ்டடியாக, ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் மாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் டவுனில் இருக்குது, லோவில் தான் இருக்குது. ஒன்றுமே கொஞ்சம் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் கொஞ்சம் டவுனில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நமக்கு கரெக்டு சிக்னல் டைரக்ஷன், எந்த மூமெண்ட் மேல் நோக்கி போகுமா இல்லை கீழே வருமா மார்க்கெட்டுன்ற டைரெக்ஷன் ஒன்றும் கரெக்டு டைரெக்ஷன் வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கீழே வரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக மேலே தான் போகணும். கீழே ஃபால் ஆகிற வாய்ப்பு இருந்தால் அவர் டேரிஃப்ஸ், பிரசிடென்ட் ட்ரம்ப் சார் டேரிஃப்ஸ் ஏப்ரல் 2 அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி நம்மளும் கீழே விழுந்துருக்கணும். அப்படி உழலை. $77,000 கிட்ட நின்று திருப்பியும் பவுன்ஸ் ஆகி $85,000 தற்சமயம் $85,250 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசிக்க வேண்டிய மேட்டர் என்னன்னா, இந்த வாரம், இந்த ஆல்மோஸ்ட் ஏப்ரல் கடைசி வாரம், இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் எப்படி இருக்க போகுது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் சொல்லணுன்னா நிறைய மாற்றங்கள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ளாட்டாக தான், இந்த மாதிரி தான் இந்த மாத கடைசி வரைக்கும் இப்படி தான் ட்ரேட் ஆகும். அதிகமாக மேலே போகாது, கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும். பிட்காயின் $82,000 $81,000 கிட்ட திருப்பி 85,000, அந்த $2,000 $3,000 தான் மேலே கீழே சுற்றிக்கிட்டு இருக்கும் பிட்காயின். பிட்காயின் பேஸ் பண்ணி தான் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மூமெண்ட் எடுக்கும். ஆல்ட் காயின்ஸில் பார்த்திங்கன்னா எத்தீரியம் பயங்கரமாக அடிப்படுது. யாராவது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோங்கிறது தான் எத்தீரியம் $1,700 $1,650 $1,700 வந்தால் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணலாம். ஒரு $50-100 கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், பார்த்து உங்களுக்கும் நீங்களும் சர்வே பண்ணி பார்த்துக்கங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதர் காயின்ஸு கூட கொஞ்சம் பார்த்து, நல்ல ஏறி இருக்கிற காயின்ஸ் பார்த்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்ஸில் நான் சொல்கிறேன். ஃப்யூச்சர்ஸில்
ஸ்பாட்டில் வந்தால் ட்ரேடிங் தான் பண்ணிக்க முடியும். இந்த டைமில் வந்து அதிகமாக ஓஹோன்னு என் நாலேஜ் பிரகாரம் நான் சொல்கிறேன், என் பர்சனல் ஒப்பீனியன், மார்க்கெட் ஓஹோன்னு மேலே போயிடாது, கிடுகிடுன்னு ஏறிடாது. கொஞ்சம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் டல்லாக தான், இந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. கண்டிப்பாக அடுத்த மாதம்தான் நமக்கு என்னான்னு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த டேரிஃப்ஸ் என்ன ஆக போகுது, டேரிஃப் வார்ன்றது எப்போ செட்டில் ஆகும். அவர் ட்ரம்ப் சார் சொல்கிறத பார்த்தா இன்னும் 2-3 வாரத்தில் இது செட்டில் ஆகிடும். சைனா கூட மெயின் தகராறெல்லாம் வந்து சைனா கூட தான் மேஜராக தகராறு இருக்குது. நம்ம பிரசிடெண்ட் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் டேரிஃப் வார்ன்றது அதிகமாக நடக்கிறது சைனா கூட தான். அந்த இது செட்டில் ஆகிறதுக்கு, அந்த வார் செட்டில் ஆகிறதுக்கு, ட்ரேட் வார் இந்த 2-3 வாரத்தில் நடக்கலாம், செட்டில் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஏகப்பட்ட நாடுகள் எல்லாம், அதிகமான நாடுகள் எல்லாமே இப்போ காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 190 நாடுகள் வந்து இங்கே அமெரிக்கா கிட்ட வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாருன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுதான் ஃபேக்ட்னு நினைக்கிறேன் நானும். ஏன்னா அவரும் கொஞ்சம் இறங்கி வராரு, பிரசிடெண்ட் ட்ரம்ப்பும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. பட் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது சைனாக்காரன் என்ன பண்ண போகிறான், சீனாக்காரன் இதை எப்படி டீல் பண்ண போகிறான். அவன் நான் இறங்க மாட்டேன், நீ என்னாவது பண்ணிக்க, நான் இறங்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிடுறான் சைனாக்காரன். சைனாக்காரன் பற்றி தான் தெரியுமே, உலக நாடில் கம்ப்ளீட்டாக எல்லா கண்ட்ரீஸ்லையும் அவன் பொருள் இல்லாத நாடே இருக்காது. பட் அவங்களுக்கும் எக்கனாமிக்கலாக அடிப்படுது. தரமட்டத்தில் பார்த்திங்கன்னா சைனாக்காரனுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது இந்த டேரிஃப்ஸால். ஸோ அவனும் கொஞ்சம் இறங்கி வரணும், ரிலாக்ஸ் ஆகணும், செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு எப்போ ரைஸ் ஆகும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறது, நான் என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், நான் நினைக்கிறது இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதிகமாக மேல் நோக்கி போகும்னு எதிர்பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. அதே மாதிரி கீழே வந்துடும், கிராஷ் ஆகி கீழே வந்துடும், டவுன் ஆகிடும் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேலே திருப்பி மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும். கொஞ்ச நாள் பிடிக்கும், அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, கொஞ்ச நாள் பிடிக்கும். அதுக்கப்புறம் என் பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஹார்ட்வேர் வேலெட் வாங்கி அதில் உங்கள் காயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அது பார்த்துக்கங்க, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு, கூகுளில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எப்படி பண்ணணும் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் CoinDCX தேவையில்லை. CoinDCX வந்து அது நல்ல எக்ஸ்சேஞ்ச், அதால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது CoinDCX எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடித்த 1 ஹவரில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போது மார்க்கெட்டு பிட்காயின் வந்து $85,250 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எத்தீரியம் ஒன்று டவுனில் இருக்குது. எத்தீரியம் $1,600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது ஏதாவது கொஞ்சம் மேலே $1,650 $1,700 வந்தால் கண்டிப்பாக ஃப்யூச்சர்ஸ் பண்ணுறவங்க அதை ஷார்ட் பண்ணலாம், பார்த்துக்கங்க. அதே மாதிரி XRP வந்து நிறைய வாலட்டைலாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் நியூஸுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுசாக XRPயில் இருக்கிற கேசஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் அது அவ்வளோவா ஏறாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காலா காயின் ஒன்று பார்த்துக்கங்க, ஒரு 20 பைசா 15 பைசா 20 பைசா மூமெண்ட்ஸ் கொடுக்குது. பார்த்துக்கிட்டு அது வாங்கி ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆடா ஒன்று $54 கிட்ட இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.